ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் லதா. வெல்கம் டு சக்கம்மா சேனல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் செடி வளர்ப்பை பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் வெண்டைக்காய் செடி எந்த அளவுக்கு செல்லுன்னு வளர்ந்துருக்குன்னு சொல்லி. இதை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வளர்த்தலாங்க. ரொம்ப மெனக்கட வேண்டியதில்லை. தகுந்த டைமில் கரெக்டான உரம் கொடுத்தோம்னா அழகாக வளரும். இங்கே பாருங்கள், நான் 24x24 க்ரோ பேக்கில், நல்ல பெரிய பேக்கு, இதில் ஒரு 6 செடி வச்சுருக்கேன் ஒரு பேக்கில். சரிங்களா? இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக தலன்னு வந்திருக்குன்னு சொல்லி. வாங்க இந்த செடியினுடைய வளர்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த செடி எப்படி வளர்க்குறது, என்னென்ன உரம் கொடுக்கறது, இதுக்கு என்ன நோய் வரும், அந்த டிசீஸ்லேருந்து இந்த செடிகளை எப்படி நம்ம பாதுகாக்கலாம், இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ஒரு தடவை நம்ம நர்சரியிலையோ கடைகள்லையோ நல்ல நேர்த்தியான வெண்டைக்காய் விதையாக பார்த்து வாங்கிட்டு அதை நம்ம செடியை வளர்த்தி அந்த செடியிலேருந்தே நம்ம விதைகளை உருவாக்கி மேற்கொண்டு பல செடிகளை நம்ம எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஒரு தடவையும் போய் நம்ம கடையில் விதைகளை வாங்கிட்டு இருக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம ஒரு தடவை விதை போட்டு வெண்டைக்காய் செடி வளர்ந்த பிறகு ஒரு 2-3 காய் நம்ம முத்தி போயிடும், அதை விட்டுறணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள், இந்த மாதிரி அந்த விதைகளை கட் பண்ணிடணும். காய்ந்த விதைகள் நமக்கு கிடைக்கும். இந்த விதைகளை நம்ம உதுத்துக்கணும். பாருங்கள், இது மாதிரி நம்ம இப்படி உதுத்துக்கணும். பாருங்கள், எல்லாம் நிறைய விதைகள் வந்துருச்சு பாருங்கள். இந்த செடி இந்த காய் நல்லா பெருசாக காய்க்கும். அதனால் நான் இந்த விதைகளையவே நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நமக்கு ஒரு காயிலிருந்து இத்தனை விதை கிடச்சிருச்சு. சரிங்களா? பாருங்கள், இப்போ இந்த விதைகளை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி செடிகளில் ஒரு ஓரத்தில் இந்த விதைகளை இப்படி நம்ம பள்ளம் தோண்டி இப்படி நம்ம விதைச்சி விட்டுட்டோம்னா ஒரு 10 நாளுக்குள்ளார நமக்கு இந்த மாதிரி சைஸில் செடிகள் கிடச்சிரும். அது மாதிரி தான் நான் ஏற்கனவே வெண்டைக்காய் விதைகளை போட்டு இது மாதிரி செடிகளை உருவாக்கியிருக்கேன். நமக்கு நிறைய விதைகள் கிடச்சதுன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சில டைம் நமக்கு காய் முத்தாத மாதிரி நம்ம காய் அறுத்துட்டே இருப்போம். ஸோ அப்போ நமக்கு விதைகள் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி காஞ்ச விதைகளை நம்ம ஒரு பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது நம்ம செடிகளை உருவாக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு 15-20 நாளில் அது மாதிரி போட்ட விதைகள் இந்த சைஸில் நமக்கு வளர்ந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடி அளவுக்கு வளர்ந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே மண் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்தோம்னா பாருங்கள், இப்படி வேரோடு வரும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நமக்கு இதில் 3 செடிகள் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எந்த பாட்டில் நடணுமோ அந்த இடத்துல நம்ம நட்டு வச்சிடலாம். மாதிரி 2 செடிகளாக சேர்த்து நீங்கள் நட்டு வச்சுருங்க. கொஞ்சம் மண் பறிச்சுட்டு இது மாதிரி நல்லா 2 செடிகளாக சேர்த்து நட்டு வச்சுடுங்க. மண் எப்பயுமே கொஞ்சம் பொலன்னு இருக்கிற மாதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பாருங்கள், இப்படி நட்டுட்டு அந்த வேர் பகுதியை நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து அமுத்தி விட்டுருங்க. இப்போ இந்த புது செடிங்களுக்கு உடனே எந்த உரத்தையும் கொடுக்க வேண்டாம். நம்ம ஆல்ரெடி இந்த மண்ணுக்கு இந்த செடிங்களுக்கெல்லாம் நம்ம உரம் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த உரமே இதுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு 4-5 நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு இதுக்கு நம்ம கொடுக்குற உரத்தை கண்டிப்பாக இந்த செடியும் அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள், நான் ஏற்கனவே இது மாதிரி தான் பாருங்கள் 1 2 3 4 5 6 செடி வச்சுருக்கேன் இந்த பேக்கில். நம்ம செடி வச்சு 1 வாரம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜீவாமிர்தம் கொடுங்க. ஜீவாமிர்தம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சின்ன செடியிலேயே எத்தனை காய் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது எல்லாமே இந்த ஜீவாமிர்தத்தினுடைய மகிமை தான். இந்த அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க. ஒரு 20 நாள் 25 நாளுங்கும்போது நல்லா அருமையாக செடி பெருசாக வந்துடும். இந்த தடவை ஜீவாமிர்தம் கொடுக்குறோம். மறுபடியும் 1 வீக் கேப்பில் கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, திட உரம் கொடுக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம அந்த வேஸ்ட் வாட்ரு, வெஜிடபிள் வேஸ்ட் வாட்ரு இருக்குது பார்த்திங்களா,
இதை நம்ம கலந்து செடிங்களுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்கலாம். நான் இது மட்டும்தாங்க கொடுக்குறேன், வேறு எந்த கசகசன்னு வேறு எந்த உரங்களையும் நான் கொடுக்கறதில்ல. என்னோடய வீட்டு செடிகளை பாருங்கள், நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காய்களுடைய சைஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள் எத்தனை காய் பாருங்கள். அதே மாதிரி ஒரு செடியிலையுமே காய் நல்லா பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், காய் சைஸ் பார்த்திங்களா எவ்வளோ நீளம் வந்திருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எல்லா காய்களையும். நல்ல தலைன்னு அருமையாக வந்திருக்கு. இதில் வந்து ஒரு வெள்ளை பூச்சி மாதிரி ஒரு பூச்சி வரும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம நீம் ஆயில் அப்ளை பண்ணலாம். அதன் பிறகு அரிசி கழுவுன தண்ணி வந்து புளிக்க வச்சு நம்ம தெளிக்கலாம். நம்ம இந்த வெண்டைக்காயை 2-3 நாள் விடக்கூடாது. பார்த்த உடனே அந்த சைஸ் வந்த உடனே கட் பண்ணிடணும், இல்லைன்னா முத்தி போயிடும். நான் இப்போ செடிகளில் இருக்க வெண்டைக்காயெல்லாம் அறுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த செடியில் எப்படி காய் வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எத்தனை காய் வந்திருக்கு பாருங்கள். கொசன்னு 6-7 காய்க்கு மேலே வந்திருக்கு. மறுபடியும் நிறைய பிஞ்சும் விட்டுருக்கு. இங்கே பாருங்கள் எத்தனை வெண்டைக்காய் நமக்கு கிடச்சிருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 10 செடி தான் வச்சுருக்கேன். பாருங்கள், நமக்கு ஒரு பொரியல் செய்கிற அளவுக்கு நல்ல காய் கிடச்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளில் நம்ம அறுத்துட்டோம்னா இது மாதிரி நல்ல இலசாவே கிடைக்கும். ஸோ காய்கள் நல்லா நீளமாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி அறுவடை பண்ணலாம் தாராளமாக. நீங்களும் உங்களாலேயும் இந்த மாதிரி செடிகள் வளர்த்து அறுவடை பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் லதா.